Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாதை பிரச்சினை தொடர்பாக கும்பலாக சேர்ந்து அரிவாளால் வெட்டியதில் முதியவர் படுகாயமடைந்த சம்பவம் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியது. காசம்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணனுக்கும் இடையே பாதை தொடர்பான பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஜ்குமாரிடம் சரவணனின் மகன் தினேஷ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தினேஷ் தனது உறவினர்கள் பிரகாஷ், ரமேஷ், விஜய் ஆகியோருடன் சேர்ந்து ராஜ்குமாரை அரிவாளால் வெட்டியுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு மருத்துவரை இளைஞர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வரும் ரமேஷ் பாபு சின்னக்கடை பஜார் பகுதியில் சொந்தமாக நடத்தி வரும் கிளினிக்கிற்கு சென்றபோது ராஜபாளையத்தை சேர்ந்த பாண்டி கணேஷ் என்பவர் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். அவரை அங்கிருந்தவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுவெளியில் மருத்துவரை கத்தியால் குத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை அருகே மதுரவாயலில் ஆட்டோ ஓட்டுநரை சரமாரியாக தாக்கி போக்குவரத்து காவலர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போக்குவரத்து காவலர் ஆறுமுகம் என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஆட்டோ ஒன்று அவர் மீது எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து காவலர் ஓட்டுநரை சரமாரியாக தாக்கி பூட்ஸ் காலால் உதைத்துள்ளார். அவரிடமிருந்து ஆட்டோ ஓட்டுநரை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போக்குவரத்து காவலர் பொது வெளியிலேயே அராஜகத்தில் ஈடுபடும் அளவிற்கு விடியா ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத அரசாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற மாணவர்களை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று அடித்து உதைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்த இந்திய மாணவர் சங்கத்தினர் பேரணியாக சென்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு தடுப்புகளை அமைத்து நின்றிருந்த காவல்துறையினர் மாணவர்களை குண்டுகட்டாக தூக்கிச் சென்றும் தரதரவென இழுத்துச் சென்றும் போலீஸ் வாகனத்தில் வைத்து அடித்து உதைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியின் கோர முகம் மாணவர்கள் சமுதாயத்தையும் வஞ்சித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கரூரில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கீட்டில் திமுகவினர் மற்றும் புரோக்கர்கள் பொதுமக்களிடம் அதிக பணம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தோரணங்கல்பட்டியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 640 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான குலுக்கல் உழவர் சந்தையில் நடைபெற்ற போது திமுகவினர் புரோக்கர்கள் இணைந்து அதிகாரிகளுடன் சிண்டிகேட் அமைத்து பொதுமக்களிடம் அதிக பணம் வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் மற்றும் புரோக்கர்களின் அராஜகத்தால் ஏழை மக்கள் வீடு வாங்குவது கனவில் மட்டுமே நடக்கும் என விமர்சனம் எழுந்துள்ளது.